மண்டபமாக இங்கு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் மூன்றாவது குற்றம் வெளிநாட்டு கலாச்சாரங்களை பின்பற்றுவது. இவ்வாறான குற்றங்கள் எமது வளர்ந்து வரும் சமுதாயத்தின் மீது திணிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் குற்றங்களை சுமத்தும் உறுப்பினர்கள் செய்வேன் திரு ஜோகன்ராஜ் சார் அவர்கள் தன்னுடைய குற்றத்தை முன்வைத்தார். தலைமை நீதிபதிகள் இந்த வழக்காடு மன்றத்திலே எங்களுடைய அணி சார்பாக நாங்கள் 3 குற்றங்களை இந்த மன்றத்திலே பதிவு செய்துள்ளோம். நவீன இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்துவது என்பது நாங்கள் முன்வைக்கின்ற முதலாவது குற்றம். இரண்டாவது, தொலைக்காட்சி நாடகங்களை பார்ப்பது என்ற இரண்டாவது குற்றத்தையும் இந்த மன்றத்திலே முன்வைக்கின்றோம். மூன்றாவதாக, வெளிநாட்டு கலாச்சாரங்களால் பின்பற்றுவதால் எங்களுடைய கலாச்சாரம் எவ்வாறு ஆட்டம் காண்கின்றதே அது ஒரு குற்றமாக நாங்கள் நீதிபதியாளர்களே தயவு செய்து குறிப்பிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். இங்கே ஒரு விடயத்தை எல்லோரும் கவனிக்க கேட்கின்ற கேள்விகள் அத்தனைக்கும் எதிர்த்தரப்பினர் பதில் சொல்ல வேண்டும். ஏன் குற்றவாளிகள், எதற்கு அவர்கள் குற்றவாளிகள், அப்பாவிகள், எந்த காரணத்திற்காக அவர்கள் குற்றவாளிகள், இத்தனை விடயங்கள். இது மட்டுமல்ல, ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வையுங்கள். ரேடியோவை கண்டுபிடித்தவர் மார்க்கோனி, தொலைபேசியை கண்டுபிடித்தவர், இப்படி ஒவ்வொன்றையும் கண்டுபிடித்தவர்களை விட்டுவிட்டு எங்களுடைய அப்பாவிகள் மீது நீங்கள் குற்றத்தை சுமத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பாவிகள் பாவம் என்ன தெரியாது என்று வேண்டிக் கொண்டிருக்கின்ற பிஞ்சு குழந்தைகள் மீது, எங்களுடைய சமுதாயத்தின் மீது குற்றத்தை சுமத்த வருகிறீர்கள். விட்டுவிட மாட்டோம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றோம். மார்க்கோனி ரேடியோவை கண்டுபிடித்தது குற்றமல்ல. அவர் ரேடியோவை கண்டுபிடித்ததற்கான காரணம், எல்லோருக்கும் எல்லா விடயங்களும் தெரிய வேண்டும். உலகத்தில் நடக்கிற அத்தனை விடயங்களும் ஒரு இடத்தில் நடக்கிற நிகழ்வு அடுத்தவருக்கு தெரிய வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் ரேடியோ கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த குற்றங்களை சுமத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்த நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், இதனை குறிப்பிட்டது போல இந்த ரேடியோவை கண்டுபிடிப்பது குற்றம் அல்ல, அதை பிழையான வழியிலே பயன்படுத்துவது என்று சொல்லுகின்ற பொழுது, உதாரணமாக தென்னிந்திய சினிமாக்களுடைய வருகை. தென்னிந்திய சினிமாக்கள் ஒரு காலத்திலே நல்ல விடயங்களை எங்களுக்கு கற்றுத்தந்தது. எங்களுடைய வாழ்க்கை முறைகள், குடும்ப அமைப்பு முறைகள், எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு சமுதாயத்தோடு ஒன்றிணைக்க வேண்டும் என்ற பல நல்ல விடயங்களை கற்றுத்தந்தது. ரேடியோ பற்றி சொல்லியிருக்கிறார். ரேடியோ இல்லாமல் நித்திரை கொள்ளாத ஒருவர், எப்ப பார்த்தாலும் தலைமாட்டுக்கிற ரேடியோ போன வச்சுக்கொண்டு தான் குற்றவாளியாக இருந்து கொண்டு எதிரணியின 3 பேரும் குற்றவாளிகள். நடுவில் இருக்கிற ஒரு சட்டத்துறை அவர்கள் தொலைக்காட்சி நாடகத்தோடையே தன்னுடைய வாழ்க்கையை செலவழிக்கின்ற ஒருவர். எங்களுடைய கணனி ஆசிரியர் அவர்கள் நவீன இலத்திர சாதனத்தை பயன்படுத்துவதில் தேர்ச்சி பெற்ற ஒருவர். அப்படியானவர்கள் அப்பாவிகள் மீது எப்படி குற்றத்தை சுமத்துவீர்கள்? இது மட்டுமில்லை, இன்னும் பதில் சொல்லுவோம் என்பதை இந்த மன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் தொலைக்காட்சியில் முழு நேரம் பார்ப்பது என்பது எவ்வாறு உங்களுக்கு தெரியும்? எப்படி நீங்கள் கண்டுபிடித்தீர்கள்? உங்களுடைய கருத்தின் நாடகம் பற்றி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் உங்களிடம் கேட்டேன், டீச்சர் தொலைக்காட்சி நாடகங்கள் என்னென்னலாம் இருக்கு எனக்கு என்று கேட்க, தொலைபேசியில அத்தனை தொலைக்காட்சி நாடகங்களையும் பட்டியல் போட்டு காட்டியவர் நீங்கள். ஆகவே நீங்கள் முதலில் 3 பேரும் குற்றவாளிகள். அப்பாவிகள் பாவம் வாழால் மூக்க திறக்க முடியாத இந்த பிஞ்சினம் குழந்தைகள் இந்த சமுதாயத்தின் மீது குற்றத்தை சுமத்துகிறீர்கள். ஆகவே இது குற்றம் அல்ல. ஆகவே இந்த குற்றத்தை சுமத்துகின்ற 3 சட்டத்திறனிகளாகிய நீங்களும் முதலிலே குற்றவாளிகள் என்பதை இந்த மன்றை
போடுகிறார், விட்டுவிட மாட்டோம். ஏனென்றால் இந்த திரை இசை நாடகங்கள் வடிவாக வழங்கிக் கொள்ளுங்கள். இந்த திரை இசை நாடகங்களை தயாரித்த தயாரிப்பாளர்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துங்கள், ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அவர்களை விட்டுட்டு அப்பாவிகள் அப்பா பொழுதுபோக என்று களைச்சு போய் உழைத்து போய் சோர்ந்து போய் இருக்கிறவர்கள் அந்த நேரத்தில் பார்க்கிற தொலைக்காட்சி நாடகங்கள் பிழை என்று சொல்வதற்கு இந்த மண்ணு அனுமதிக்க மாட்டாது என்பதை நான் எதிர்பார்க்கின்றேன். எங்களுக்கான நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஒரு மாணவன் ஒருத்தர் ஆன்லைன் கேம் விளையாடி தன் வாழ்க்கையை இழந்தது எல்லாருக்கும் தெரியும். தெரியாத ஆட்கள் இல்லை. அதுக்கான காரணம் என்ன? அந்த மாணவன் அந்த தொலைபேசியை பாவித்து தொடர்ந்து தொலைபேசியை பாவித்து கேம் விளையாடும் போது அவனுடைய பெற்றோர்கள் எங்கு போனார்கள்? அவனுக்கு அந்த சாதனம் தான் எமனாக வந்ததா இல்லையா? அந்த சாதனம் பிள்ளைக்கு எமன். மன்னிக்கவும், மின்சாரம் இருக்கிறது, மின் விளக்குகள் இருக்கிறது, மின் சுவிட்சை போட வேண்டியது எங்களை கொடுக்கும். ஆனா சுவிட்சை போட கையை தன்னை கொடுத்துட்டு பார்த்துட்டு கொடுத்துட்டு சேர சொல்றீங்க, சூழ்ச்சிடப்படி என்று சொல்றீர்கள். பிள்ளைகாரில எல்லாம் பிள்ளை வடிவாக அவதானமாக தொலைபேசியை பார்த்திருந்தால், பெற்றோர் கண்டித்திருந்தால் அந்த பிள்ளை சூசைட் பண்ணுகிற தற்கொலை செய்கிற நிலை வந்திருக்க மாட்டார்கள். ஆகவே நவீன இலக்கிய சாதனங்களிலே எந்த தவறும் இல்லை. அதை உங்கள் மாதிரியான ஆட்கள் தவறாக பயன்படுத்துவதன் ஊடாகத்தான் பாதிப்பே தவிர உண்மையில நவீன இலக்கிய சாதனங்களிலே எந்த பிழையும் இல்லை என்பதை மீண்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எந்த பயனும் இல்லை என்றால் உங்களோட பிள்ளைங்க கையில அதை கொடுக்கும். எங்களுடைய பிள்ளைகளுடைய கையிலே கொடுப்பதற்கு உண்மை மாதிரியான ஆசிரியர்கள் தான் காரணம். என்ன? பள்ளிக்கூட வேலை முழுக்க தெளிவான போட்டு வருவது, நாளைக்கு வருகின்ற பொழுது செய்து கொண்டு வா என்கின்ற கற்புறுத்தலினால் தான் அப்பாவிகள் காலம் உண்மையில தொலைபேசியில என்ன இருக்கு இல்லை என்பதை தெரியாத ஒரு அப்பாவி பிஞ்சு குழந்தைகள் மீது குற்றத்தை சுமத்த இந்த நீதிமன்றத்திற்கு நாங்கள் சந்தர்ப்பம் வழங்க மாட்டோம் என்பதை மீண்டும் கூறிக்கொள்கிறோம். அந்த சமூக ஊடகங்களை பாவித்து மாணவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறவருக்கு தான் அந்த பாயிண்ட் தெரியும். இன்னைக்கு டீச்சர் சொன்னமா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல தான் அவர் வந்து நடுவர் யார், இந்த அணியார், அந்த அணியார்னு போடுற அவர் பாவித்துக் கொண்டு எதிர் அணியினை குற்றம் சாட்டுவது பார்வையாளர்களை முட்டாளாக்கும் செயற்பாடு. பார்வையாளர்கள் அறிவாளர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட மாட்டார்கள். சபை எதிர்கால சிட்டிகளை விளைகின்ற ஒரு சபை, நல்ல வித்துக்கள் முளைக்கின்ற ஒரு சபையிலே அநாகரிகமற்ற சொற்களை பயன்படுத்த கூடாது. முட்டாள்கள் என்கின்ற ஒரு வேதனையான சொல்லை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே நீதிபதி அவர்களே, இவர்களுடைய கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ள கூடாத கருத்துக்கள் என்பதை இந்த சபைக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஒரு சொல்லை அத்தனை அறிவாளர்கள் பாடல் நூலில் ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பால நீதி கதையில் கூட வரக்கூடிய ஒரு சொல்லை என்னென்று அவர்களை விட அறிவில் மேலான ஒரு ஆசிரியர் அவருக்கு உங்கள் கரவாசத்தை தெரிவிங்கள். மற்றவர்களை உங்களுக்கு பாடல் வழங்குபவர்களை, உங்களுக்கு பாடல் நீதி கதைகளை சொல்பவர்களை திருத்தும் அளவுக்கு எங்களுக்கு ஒரு அருமையான ஆசிரியர் வாய்த்திருக்கிறார். அவருக்கு உங்கள் பாராட்டுகளை நீங்கள் தெரிவித்தே ஆக வேண்டும். உண்மையிலே நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இவர்கள் 3 பேரும் உங்களை குற்றவாளியாக காட்ட விரும்புகிறார்கள். ஆகவே நீங்கள் அவர்கள் பற்றி கைதட்ட கூடாது. ஏனென்றால் நாங்கள் தான் உங்களுடைய அதிகாரத்தை கலைக்க வந்திருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு மாணவர்களுக்கு
சொன்ன குற்றங்களை மறுத்து குறிப்பாக மாணவர்களை விளையாட வழியிலே வழிநடத்த பார்க்கின்றார்கள். இந்த பாடசாலையிலே வந்து மாணவர்களை விளையாட வழியிலே வழிநடத்துவது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. எனவே அவருடைய பதிவை இந்த மண்ணில் இருந்து நீக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மணக்காடு மன்றம் மிகவும் சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் 2வது சுற்று தொடர்ந்து நடைபெறும். தற்காலத்திலே ஒவ்வொரு வீடுகள் வழியும் தொலைக்காட்சி பார்ப்பது, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தொலைக்காட்சி நாடகங்கள் பார்ப்பது. ஒரு வீட்டிலே வந்து தொலைக்காட்சி நாடகம் வந்து ஒரு அம்மா பார்க்கிறான்னு சொன்னா அந்த வீடு முழுவதும் அந்த சத்தம் கேட்ட வண்ணமே இருக்கும். இளம் சிறார்கள் அந்த நாடகங்களை பார்த்துவிட்டு அதுல வந்து அவர்கள் வந்து வியாபார நோக்கத்திற்காக பணம் சம்பாதிப்பதற்காக தான் அவர்கள் எந்த நிலைக்கு சென்றும் நடிக்கின்றார்கள். எவ்வாறான ஆடுகளையும் அணிந்து நடித்தார்கள். ஆனால் எமது சிறார்கள் அதனை பார்த்துவிட்டு தாங்களும் அவ்வாறு போல, அதாவது போல செய்தல் என்று சொல்றது, அவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள். இது எதிர்காலத்தில் என்னவாகும் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த தொலைக்காட்சி பார்க்கிறதால நீதிபதிகளை மன்னிக்க வேண்டும் இடையில் குறிப்பிடுவதற்கு எதிர்த்தரப்பு சட்டத்தரணி அவர்கள் எங்களுடைய ஆரம்பத்திலே சொன்னது போல அப்பாவியான எங்களுடைய மாணவ செல்வங்களிடம் தேவையில்லாத குற்றங்களை அடுக்கிக் கொண்டு செல்கின்றார். அந்த வகையிலே அவருடைய முதலாவது குற்றம், இன்றைக்கு திரை இசை நாடகங்களிலே எத்தனையோ நல்ல விடயங்கள் இருக்கிறது. இவர்கள் சொன்னது போல இன்றைக்கு பாலையும் தண்ணீரையும் கலந்து வைக்கின்ற போது அன்னம் பாலை தவிர்த்து தண்ணீரை தவிர்த்து பாலை உண்ணுவது போல எங்களுடைய சமுதாயம் அப்படியான சமுதாயம் தான். நல்லபடியங்கள் பரவி இருக்க இவர்களை மாதிரியான நீதிபதி அவர்களே, எதிரணி நண்பர் சொல்வது போல இந்த தொலைக்காட்சி நாடகங்களை பார்ப்பதால் என்ன நன்மை எங்களுக்கு வருகிறது? ஏராளம் நன்மை இருக்கின்றது. ஒன்றல்ல ரெண்டு. அந்த விடயத்தை என்னுடைய சட்டத்தரவியர்கள் இப்பொழுது சொல்லுவார். குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற பிரச்சனையா தேவை எங்களுக்கு, அல்லது ஒரு கணவன் இன்னொரு மனைவியை பார்ப்பதா தேவை? இப்படியான விடயங்கள் தொலைக்காட்சி நாடகங்கள் எங்களுக்கு அறிவுறுத்தல். இது தேவைதானா எங்களுக்கு? மாணவ செல்வங்களே, ஒரு விடயத்தை கருதிக் கொள்ளுங்கள். 3 இந்த விடயத்தை பாருங்கள். ஒரு என்னென்ன சொல்வது, ஒரு சமத்துவம் இல்லாத நிலைகளை பேணிக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்றால் 3 வழங்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய நேரத்தை வீணடிக்கின்றார். என்னுடைய ஆகவே இவர்கள் எப்படியானவர்கள் என்பதை நீங்கள் உங்களுடைய கரவசத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால் அவர் வந்து தங்களோட செயல்ல வீரத்தை காட்டாது, தேவையற்ற செயல்களில் வீரத்தை காட்டி மக்களை வந்து ஏமாற்றிய வண்ணம் இருக்கின்றார். மக்களை அவதானமாக இருங்கள். கனல் நீதிபதி அவர்களே, மற்றவர்களை பேச விடுறாரு இல்லை, அதனை சொல்லலாம். மைக்க மாறுறதை சொல்றாரு. அப்ப இவரையெல்லாம் நாம கொண்டு போய் எந்த கேட்டகரியில சேர்க்கிறது நீங்களே நம்ம முடிவு செய்து இந்த முடிய வந்து சொல்லுங்கள். மாணவ செல்வங்களே, இந்த வழக்காடு மன்றத்துடைய விடயத்தை பெண்ணின் தலைவர் பேசவில்லை. ஒருவர் மட்டுமில்லை, 3 பேரும் நீக்கிறார். ஏனென்றால் நாங்கள் ஆரம்பத்திலே எதிர்ப்பை தெரிவிக்கின்ற பொழுதே நாங்கள் தெரிவித்து விட்டோம். இது குற்றம் அல்ல, குற்றமில்லாத ஒன்றை குற்றம் என்று கொண்டு வந்திருக்கிறீர்கள், அப்பாவிகள் மீது குற்றம் சுமத்தி இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே என்னுடைய அணித்தலைவர் பேசுவதற்காக நான் இப்பொழுது அதற்கு வருவித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து எதிர்க்குமாறு கேட்டுக் வந்திருக்கிறீர்கள். பேசாம இந்த வழக்கை விட்டுவிட்டு நீங்க சென்று விடலாமே. எல்லாம் நீங்கள் அப்போதைய கூறிவிட்டோம் என்று மைக்கப்பட்டி கழிச்சு கொண்டிருக்கிறீர்களே. உங்கள் தலைமைகளை பள்ளிவிடுங்க. தலைமை நீதிபதிகளே, ஏனைய நீதிபதிகளே, எந்தரப்பு வான்களே, எல்லோருக்கும் விடயென்று தெரிந்த
தேவையில்லாத குற்றத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற எதிர்த்தரப்புவாதிகளே, சபையோர்களே, இவருக்கும் வணக்கங்கள். எனக்கு இந்த வழக்காடு மன்றத்திலே தரப்பட்டுள்ள எதிர்த்து தரப்பட்டுள்ள விடயம் திரைசை நாடகங்களை பார்ப்பது குற்றம். திரைசை நாடகங்களை பார்ப்பதனால் எந்தவித பின்போசமும் இல்லை. இதுதான் இவர்கள் கூறுகின்ற குற்றம். உங்களுக்கு தெரியும், இப்போ தற்கால குடும்பங்களிலே எல்லா குடும்பங்களும் தனி குடும்பங்களாக வாழ்கின்றன. பெற்றோர்கள் தனித்து விடப்படுகின்றார்கள். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அனைவரும் வெளிநாட்டிலே வசிப்பார்கள். நடுவரவர்களே, தனி குடும்பமாக உங்களை வாழச் சொன்னது யார்? நீங்கள். உங்கள் தெரிவு. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்கள் தெரிவு அது. இது சமூகத்தின் கட்டாயம். அதேதான் சமூகத்தின் கட்டாயம். போன பிள்ளைக்கு வளர்க்கிறது கட்டாயம். ஆனால் அதற்குள்ள உள்ள பிரயோசனம் இல்லாத விஷயங்கள் நிறைந்திருக்கிறது. நீ கேட்டுக்கொள்ளத்தான் வேண்டும். நீதிபதி அவர்களே, மீண்டும் ஒரு மெக் பிரச்சனையை இந்த மன்றத்திற்கு கொண்டு வருகின்றது. அதுவே சட்ட எதிர்த்தரப்பு சட்டப்பிழைகளை முதல் அந்த மெக்கை உரிய இடத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அணியினர் இது நான் பேசுகின்ற மெக். நான் ஒத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு பெறாமல் இருப்பதற்குரிய காரணம் அதை பேச வேண்டிய மைக்கள். அந்த மைக்கை அந்த ஒளிநாட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். மன்னிக்க வேண்டும் நீதிபதி அவர்களே, எதிரணி நண்பர் மைக் மைக் என்று கழித்து இந்த நேரத்தை வீணடிக்க தான் பார்க்கிறார். நீதிமன்றத்திற்கு சாட்சியை காப்பாற்றுகிறார். எப்படி என்றால், ஒரு ஆணை நிறுத்தப்பட்டுதான் 5 ரூபாய். அந்த நிறுத்தப்பட்டிகளை 2 ஆணை நிறுத்தப்பட்டு என்ன கூட நிற்கலாம் என்பதை அவர் மன்றத்திற்கு நிரூபித்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து அனுபவம் செய்தவர்களே வாழ வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறுகிறார். தனி குடும்பமாக வாழ்கின்ற இக்கால குடும்பங்களிலே தனித்து விடப்படுகின்ற பெற்றோர்கள், பிள்ளைகள் இல்லை, பேர குழந்தைகள் இல்லை, வேறு என்ன செய்வது? தனியை யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அதால தெரியும் தேவையில்லாத நோயெல்லாம் உருவாகும். நாடகத்திலே நினைக்க வேண்டும் நடுவர்களே, தேவையின்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று சொல்லி இருக்கிறார். அதற்கு பிள்ளைகளை வழிபடுத்தவும். ஏனையோரை நோக்கி சுட்டு விரலை நீட்டது முதல் உங்களை நோக்கி 4 விரல்கள் பார்த்து கொண்டிருக்கின்றதை அறிந்து கொண்டு தொடரும். வீட்டிலே இருப்பவர் அவர்களே, உங்களை தொலைக்காட்சிக்கு முன்னால் போய் இருக்குமாறு யார் படித்தது? பிள்ளைகளை விளையாட்டின் மூலமாக எத்தனையோ விதமான நன்மைகள் கிடைக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஏன் விளையாட விடாமல் தொலைக்காட்சிக்கு முன்னால் கொண்ட பிள்ளைகளை? நான் சொல்ல வந்தது, பெற்றோர்கள் வீட்டிலிருந்து அந்த தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது ஏனைய பேர பிள்ளைகள் தான் இந்த வெளியிலே போட்டு கலைத்து விட்டா பார்க்க முடியும். அந்த வீட்டிலே நானே இருந்து பார்க்க முடியும். அந்த மாணவர்கள் சிறார்களால படிக்க முடியுமா? அல்லது ஒரு யூனிவர்சிட்டி மாணவியால அந்த படிப்பை தொடர முடியுமா? இந்த நாடகத்துல தான் அந்த கவனம் எல்லாம் போகும். இதன் மூலமாக மாணவர்கள் எத்தனையோ ஒரு ஏழை பரீட்சையின் மூலம் இவ்வாறான நாடகங்களை பார்த்து படித்து தோற்று போயிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் வீடுகளில் இந்த தொலைக்காட்சியை நாம் நீண்ட நேரமாக பார்த்து கொண்டிருப்பது. இப்ப நாங்க தொலைக்காட்சி பார்க்க வேண்டாம்னு சொல்ல வரையில, அதாவது குறிப்பிட்ட நேரம் பிள்ளைகள் நித்திரை செய்தார்கள். நீண்ட நேரம் நாடகத்தை பார்க்கக்கூடிய நிறைய நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நாடகத்தினாலே எவ்வளவோ சில அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தற்கால பிள்ளைகள் சில விடயங்களை நேரடியாக பார்க்க முடியாது. அதற்காக 3 மணி நேரம் இருந்து படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நாடகத்தின் மூலமாக சில அனுபவங்களை அங்கே பெற்றுக்கொள்ளலாம். ஒரு திருமணம் எப்படி நடத்துவதற்கு, ஒரு இன்னொரு வீட்டுக்கு போனா எப்படி நாங்கள் நடக்கணும், அப்படியான சில நல்ல ஒரு வெள்ளத்தால ஒரு கருத்தை போட்டிருந்தால் எல்லாரும் அந்த வெள்ளத்தால் மீது பக்கத்தை பார்க்க மாட்டார்கள். அந்த இது வந்தது அதைத்தான் நாங்கள் ஒட்டு நோக்குவோம். அதே போலத்தான் இந்த மாணவ சமுதாயத்துக்கு எது நல்லது எது கெட்டது என்று எதுவும் தெரியாது. எல்லா நாடகங்களையும் என்ன நடக்கின்றது? ஒரு கணவன் ஒரு ஆளை கல்யாணம் கட்டுறான், போய்
தொலைக்காட்சியால நன்மை என்று திரும்ப திரும்ப சொல்லுவது என்ன மாமியார் மருமகள் பிரச்சனையா? மாமியாருக்கு மருமகளுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை அவர் நன்மை என்று சொல்ல வருகிறார். நாடகத்திலே தனியா மாமியார் மருமகள் பிரச்சனை மட்டும் காட்டப்படுவதில்லை. நிறைய நாடகங்கள் காணப்படுகிறது. சூடுபிடிக்கின்றது. தங்களுடைய வானங்களை குற்றங்களை சுமத்திய வேண்டும் உள்ளவர்கள் இளம் சமுதாயத்தின் மீது அதை எதிர்க்க மூன்றாவது சுற்று திருமதி சியாமினி ஆசிரியர் அவர்கள் வருகின்றனர். ஒரு திருமண நிகழ்வையா தொலைக்காட்சியெல்லாம் காட்டுவாரா? அவளுக்கு பிஸி சார். திருமண நிகழ்வுன்றது ஒரு வருஷத்துல எத்தனை நடக்குது? உங்களோட பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் அதை காட்டியது நேரடியா கூட்டி கொண்டு போய் நடைமுறையை காட்டாமல் டிவியில பிள்ளைய புதைய விட்டுட்டு பிறகு வந்து அது நெல்லம் நெல்லம் என்று சொல்றது எந்த சரியானவர தெரியல. அவர் சொல்றது ஒன்று செய்யறது பிள்ளையானதா இருக்கிற மாதிரி கிடக்கு. அப்படியானவர் என்ன செய்யணும் என்று சொல்லிங்கன்னா பிள்ளைய வச்சு கவலைப்படுறாராம். அதாவது பிள்ளைக்கு திருமணம் எப்படி நடக்குதுன்னு தெரியணுமா? ஆனா டிவி தான் போட்டு காட்டுவாரா? கொண்டு எத்தனை ஆவணி மாதம் எத்தனை கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கொண்டு போகணும், காட்டணும், திருவிழாவுக்கு பிள்ளைய கொண்டு போகணும், காட்டணும். அதே நாள் தன்னுடைய கடமைகளை பின்வாங்கி கொண்டு மிச்சம் எல்லாம் நல்ல எத்தனையோ சாயங்களை பாவிக்கிறாரா? நல்லதை மட்டும்தான் பிள்ளை பார்க்குமா என்று சொல்லி தன்னை கருத்து சொல்லி வச்சிருக்கிறார். திரைப்படங்களை பார்ப்பது, நாடகங்களை, தொலைக்காட்சி நாடகங்களை பார்ப்பது ஒரு குற்றம். அதே அந்த குற்றத்திலே தொடர்ந்து இருக்காமல் அடுத்த குற்றத்தையும் போடுமாறு. மூன்றாவது குற்றம் என்னன்னு சொன்னால் மிகவும் முக்கியமானது. அதாவது வெளிநாட்டு கலாச்சாரம், வெளிநாட்டு மோகங்களை பின்பற்றுவதால் ஏற்படுகின்ற தீமைகள். இப்பொழுது ஒரே வெளிநாடு இப்ப நாட்டிலே சுதந்திரம் கொஞ்சம் வந்த மாதிரி எல்லா வெளிநாடும் உள்நாட்டிலே தான் இருக்கின்றார்கள். அப்பொழுது என்ன ஆகுகிறது? இங்கே மொழி பற்றுக்குறவடைந்து கொண்டு செல்கின்றது. அவர்கள் வந்து தங்களை நாடுகளே எதிரணியால் கூற அந்த விவரம் வந்து நாங்க பல்கலாச்சார சமூகத்தை ஏற்றுக்கொள்ளணும் சொல்றோம். என்ன நாங்க அதுதான் மாணவர்களுக்கு சொல்றோம். சமத்துவம், நீதி, சமாதானம், பல்கலாச்சார சமூகம் அப்படி சொல்ல கூட நீங்கள் என்ன அப்படி சொல்ல முடியும்? இப்ப நான் வந்து அவர் சொல்ல வரவில்லையே. நான் வந்து அவர்கள் வருகையால் எங்களை நாட்டுக்கு தமிழ் மொழி பற்று குறைவடைந்து கொண்டு செல்கிறது என்பதை மட்டும்தான் சொல்ல வருகிறேன். ஒருபோதும் பற்று குறைவடையாது. எதிரணிகளுடைய மறுப்புக்கு மட்டும் கருத்தை சொல்லிக்கொண்டு கல்வெட்டித்துறை மண் பல பிரபலமான ஆலயங்களை கொண்டு வந்திருக்கின்ற மண். அந்த மண்ணிலே இடம்பெறுகின்ற மகோத்சவங்களிலே நான் அடிக்கடி இந்த பிரதேசத்தாலே சென்று வருகிறவர் என்கிற உரிமையோடு ஒரு வார்த்தைகளை சொல்கின்றேன். இந்த பிரதேசத்திலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் அத்தனையிலும் கலாச்சாரத்தை சிறப்பான முறையிலே பின்பற்றி வாழ்கின்ற கலாச்சாரத்தை வீணான குற்றத்தை சுமத்த கூடாது. கல்வெட்டித்துறையிலே கலாச்சாரம் இல்லை என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. அவர் பிள்ளையா உங்களை வழிநடத்திருந்தார். கல்வெட்டித்துறையில கலாச்சாரம் இல்லை என்று நாங்கள் கரைக்க வரவில்லை. வெளிநாடுகளிலே எங்களுடைய உறவுகள் வெளிநாடுகளிலே இருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அண்மையிலே ஒரு உறவினர் வந்தார். அவர் சொன்ன காரணம், தன்னுடைய 26 வயது நிரம்பிய மகள் தன்னுடன் இல்லையா, தன்னுடைய மனைவியுடன் இல்லையாமல், தாய் தகவலோடு இல்லாமல் அப்ப நான் கேட்டேன் அடுத்த கேள்வி, வேறாக இருந்தால் அவர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டார். அவர் செப்பரேஷன், அதற்கு செப்பரேஷன் 26 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை தனியா இருக்குது என்று சொன்னால் அந்த கலாச்சாரம் என்ன? எந்த நாட்டில் அப்படி இருக்கேனுமா? தாய் தகவல் அந்த பிள்ளை திருமணம் முடிச்சால்தான் தனியா போகலாம், அது மட்டும் தனி இருக்கலாம். ஆனால் அந்த நாட்டு கலாச்சாரம் அனுமதிக்கும். ஆக இதைத்தான் நாங்கள் குற்றம் என்று சொல்லுகிறேமே தவிர மற்ற கல்வெட்டுத்துறையில கலாச்சாரம் இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. உங்களை அவர் தவறாக பிள்ளையாக வழிநடத்த முற்படுத்தார் என்பதை நீதிபதி அவர்களுக்கு முன்வைக்கிறேன். தயவு செய்து ஒரு முன்வைத்த பிறகு உங்கள் எதிர்த்தரப்பு கருத்துக்களை முன்வைக்கலாம் என கவனிக்க வேண்டும். வெளிநாடுகளில் எங்கே கலாச்சாரம் பின்பற்றப்படுகின்றது என்று சொல்லி கேட்கின்றார். அங்கேதான் நன்றாக பின்பற்றப்படுகின்றது எங்களுடைய கலாச்சாரம்.
என்று கோயிலுக்கு எவ்வாறு கொழும்பில் செல்கிறார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஏன் வெளிநாட்டவர்கள் இங்கே எங்கட சகோதரர்கள் வெளிநாட்டாக்கள் இங்க வந்து நிற்கிறவர்கள் நல்ல கோயில் அல்லது குளத்துக்கு போறது சாரி கட்டியா போகிறார்கள் இல்லை. இப்ப நாங்க சொல்லுகிற விஷயம் என்று சொன்னால் எல்லாம் நடக்கின்றது. ஆனால் இதன் மூலமாக இந்த கலாச்சார சீரழிவு நடக்கின்றது. வெளிநாட்டில இருந்து எங்களுடைய நண்பர்கள் இந்த காலத்திலே வந்தால் இப்ப சரஸ்வதி உற்சவம் நடக்கும், நவராத்திரி விழா நடக்கும். வெளிநாட்டில இருக்கிற நண்பர் வந்து இந்த 10 நாளும் சைவ உணவை சாப்பிட சொல்லுவோம், கடைசி வரையும் சாப்பிட மாட்டாங்க. அசைவ உணவை தான் வெளிநாட்டிலே இருக்கின்ற ஒருவர் சைவ உணவை சாப்பிட மாட்டார் என்பது இவருக்கு எப்படி தெரியும்? நான் நினைக்கிறேன் இவரும் அப்படியான அவரோட போய் அங்க வந்து இவரும் அசைவ உணவை தொட முயற்சிக்கிறார். ஆனால் நவராத்திரி தடுத்திருக்கிறார். இவர் சும்மா கதைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே எங்களுடைய மாணவ செல்வங்களுடைய கருத்துக்கு நாங்கள் மதிப்பளித்து ஒரு நிமிடத்தில் இந்த பட்டிமன்றம் இந்த வழக்காடு மண்டபத்தினுடைய தீர்ப்பை எதிர்பார்த்துக் கொண்டு உங்கள் எல்லோரிடமிருந்து மன்னிப்பை கேட்டுக் கொள்கின்றோம். நீதிபதி அவர்களுடைய தீர்ப்பை தொடர் வழக்காடு மன்றம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் சுறுசுறுப்பாகவும் நடைபெற்ற இந்த குற்றத்தை சுமத்துவர்கள் இளம் சமுதாயத்தின் மீது தங்களுடைய குற்றங்களை மிகவும் ஆணித்தரமாக செலுத்தியிருந்தார்கள். அதை எதிர்த்து ஏனைய தரப்பினரும் மிகவும் சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை தெள்ள தெளிவாக விளக்கியிருந்தார்கள். எனினும் இந்த இலக்கிரனியல் சாதனங்களை பயன்படுத்துவது, தொலைக்காட்சி நாடகங்களை பார்ப்பது மற்றும் வெளிநாட்டு கலாச்சாரங்களை பின்பற்றுவது என்பது நமது வருங்கால இளம் சமுதாயத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமையும் என்பதில் எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விடயம்.